ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ். ஈரமான ரோஜாவே எபிசோட் 4. பேய் துரத்துவது போல ரோட்டில் ஓடிக்கொண்டிருந்தாள் பிரணீதா. அந்த கார் இன்னமும் அவளை விடாது துரத்தி கொண்டிருந்தது. அவள் பஸ் ஏற வேண்டிய பஸ் ஸ்டாப்பில் ஆட்கள் நடமாட்டம் இல்லாததால் அங்கேயும் ஒரு நொடி கூட நிற்காமல் ஓடிக்கொண்டிருந்தாள். ஆங்காங்கே சில கடைகள் தென்பட்டாலும் அங்கே போய் உதவி கேட்க வேண்டும் என்ற எண்ணமோ அவளுக்கு தோன்றவில்லை. அந்த கார்காரனிடம் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பது மட்டுமே அவளது நினைவாக இருக்க எங்கேயும் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தாள். அதுதான் அவள் செய்த தவறு. அந்த கார்காரனின் மனநிலை என்ன என்பதும் அவளுக்கு சுத்தமாக புரியவில்லை. அவள் நின்றாள், அவனும் நின்றான். அவள் வேகமாக ஓடினாள், அவனும் பின்னாலேயே வேகமாக வந்தான். ஆனால் காரை விட்டு இறங்கவில்லை. ஒருவேளை யாருமே இல்லாத இடத்தில் தன்னை ஏதாவது செய்வானோ என்று அஞ்சி நடுங்கியவளாக ஓடிக்கொண்டே இருந்தாள். வெகுநேரம் ஓடிய பிறகு களைத்து போய் கால்கள் தடுமாறி அப்படியே தரையோடு தரையாக விழுந்துவிட்டாள் பிரணீதா. மதியம் உணவு இடைவெளியின் போது சாப்பிட்டது. அதன் பிறகு நேராக விஸ்வா இங்கே அழைத்து கொண்டு வந்துவிட ஓடுவதற்கு தேவையான சக்தி இல்லாததாலோ அல்லது பயத்தினாலோ அவளுக்கு கண்களை இருட்டிக்கொண்டு மயக்கம் வருவது போல இருந்தது. இது மயங்குவதற்கு ஏற்ற தருணம் இல்லை என்பது மனதுக்கு புரிந்தாலும் உடல் அவளுக்கு ஒத்துழைக்கவில்லை. கலவரத்தோடு சுற்றிலும் பார்வையை பதித்தவள் இருபுறமும் வெறும் மரங்கள் இருக்கவே பார்த்து அரண்டு போனாள். மாலையில் விஸ்வா வந்தபொழுது மிதமாக இருந்த அதே சாலை இப்பொழுது அந்த இருட்டு வேளையில் அரக்கத்தனமாக தோன்றி அவளை மிரட்டியது. கீழே விழுந்ததில் காலில் எங்கோ அவளுக்கு அடிபட்டுவிட மீண்டும் எழுந்து ஓட முடியாமல் பயத்துடன் அப்படியே அமர்ந்திருந்தாள் பிரணீதா. கொட்டும் மழை, இரவு நேரம், ஆளில்லா பிரதேசம். அவளுக்கு எதிரில் அதே சிவப்பு நிற கார். பிர் பிர் என்ற சத்தத்துடன் ஆக்சிலேட்டரை முறுக்கியபடி அந்த கார் எந்த நொடியும் அவள் மீது பாய தயாராக இருந்தது. யார் இது? எதற்காக என்னை துரத்துகிறான்? என்னிடம் தவறாக நடக்க முயற்சி செய்வானோ? ஒருவேளை என்னை கடத்தி கொண்டு போய் ஏதேனும் கும்பலிடம் விற்றுவிடுவானோ? அவ்வப்பொழுது நாளேடுகளில் படித்த நிகழ்வுகள் அனைத்தும் அவள் கண்முன்னே வந்து போனது. பிரணீதாவின் நெஞ்சும் அளவுக்கு அதிகமான வேகத்துடன் பட்டென்று அடித்து கொள்ள தொடங்கியது. கரண்ட் இல்லாததால் அவ்வப்பொழுது பளிச்சிடும் மின்னலின் உபயத்தினால் மட்டுமே அந்த காரை அவளால் பார்க்க முடிந்தது. சில நொடிகள் இடைவெளி விட்டு தெரித்த மின்னல்கள் தொடர்ந்து 45 முறை மின்ன ஒவ்வொரு மின்னலுக்கும் அந்த காருக்கும் தனக்கும் உள்ள இடைவெளி அதிகரிப்பதை அவளால் உணர முடிந்தது. இவ்வளவு தூரம் தன்னை துரத்தி வந்த கார் இப்பொழுது பின்னால் போவது ஏன்? காரணம் புரியாமல் அவள் விழிக்க அந்த வண்டியின் ஆக்சிலேட்டரை முறுக்கி வேகம் கூட்டுவது அவளுக்கு தெளிவாக கேட்டது. அந்த காருக்கும் அவளுக்கும் 20 தூரம் இருக்கும் என்பதை ஓரளவிற்கு கணிக்க முடிந்தவளால் அடுத்து அவன் என்ன செய்ய திட்டமிடுகிறான் என்பதை ஊகிக்க முடியவில்லை. என்ன செய்ய போகிறான்? மேலே ஏற்றி கொல்லப் போகிறானோ? கடவுளே, என்னை காப்பாற்று! ராமச்சந்திரன் ஐயாவை இன்னொரு முறை பார்க்க முடியுமா? இதோ காரை எடுத்து விட்டான், வேகமாக வருகிறது, என் மீது மோதப் போகிறது. அவ்வளவுதான், முடிந்துவிட்டது என் வாழ்க்கை என்று எண்ணியபடி கண்களை இறுக்க மூடிக்கொண்டாள் பிரணீதா. சற்று நேரம் அந்த இடத்தில் அமைதி மட்டுமே நிலவ மெல்ல கண் திறந்து பார்த்தாள் பிரணீதா. அந்த கார் அவளுக்கு 10 அடி இடைவெளியில் நின்று கொண்டிருந்தது. அவ்வளவு வேகமாக வந்து இடையில் ஏன் நிறுத்த வேண்டும் என்று அவள் யோசிக்கும் பொழுதே அந்த காரின் ஹெட்லைட் பளிரென்று கண்ணை கூச வைக்கும் ஒளியை கக்கியது. அது நேரம் வரை இருளுக்கு ஏற்ப தன்னுடைய கண்கள் பழகியிருந்த பிரணீதா இந்த திடீர் வெளிச்சம் கண்களை கூச செய்ய அவளால் எதிரில் இருந்த காரையும் அதை ஓட்டுபவனையோ தெளிவாக பார்க்க முடியவில்லை. கண்களை மூடி அந்த வெளிச்சத்திற்கு கண்களை பழக்க முயன்ற பொழுது மீண்டும் அந்த கார் அவளை இடிக்க வேகமாக வந்தது. அவளுக்கும் காருக்கும் இடையில் சில அடிகள் மட்டுமே இடைவெளி இருக்கும் பொழுது அந்த கார் மீண்டும் பிரேக் போட்டு நிறுத்தப்பட்டது. பிரணீதாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவள் மீது ஏற்ற வருவதும் பின் ரிவர்ஸ் எடுத்து மீண்டும் அவளை பயமுறுத்துவதுமாக இருந்த அந்த கார்காரனின் நோக்கம் என்ன என்று அவளுக்கு புரியாவிட்டாலும் அதற்கு மேலும் அப்படியே இருக்காமல் அவன் பின்னால் ரிவர்ஸ் எடுத்த நேரம் அடிப்பட்ட காலுடன் ஓட முடியாமல் தட்டு தடுமாறி ஓட ஆரம்பித்தாள். ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது அவள் மனதில் ஒரு விஷயம் தோன்ற ஆரம்பித்தது. ஒருவேளை இவன் ஒரு சைக்கோவா? உடலில் ரத்தம் வழிந்து கொண்டு காயத்துடன் ஓட முடியாமல் பயத்துடன் நான் ஓடுவதை கண்டு ரசிக்கிறானோ என்ற எண்ணம் அவளுக்கு தோன்றிய வேகத்தில் ஓடிக்கொண்டே அந்த காரை திரும்பி பார்க்க இருளடைந்த அந்த கார் அவளுக்கு திகிலை ஊட்டியதே தவிர அதிலிருந்து அவளால் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. எவ்வளவு தூரம்தான் ஓடுவது? யாராவது வந்து தன்னை காப்பாற்ற மாட்டார்களா என்று தவிக்க ஆரம்பித்தாள் பிரணீதா. தூரத்தில் எங்கோ சைரன் ஒலி கேட்பது அவள் காதில் விழுந்தாலும் அது அவளை கொஞ்சமும் ஈர்க்கவில்லை. நானே ஒரு அனாதை, என்னை காப்பாற்ற எந்த போலீஸ் வரப்போகுது?
அந்த சைரன் ஏதாவது ஆம்புலன்ஸ் வண்டியோட தான் இருக்கும் என்று எண்ணியவள் மீண்டும் ஓட சற்று தொலைவில் ஏதேதோ வாகனங்கள் கூட்டமாக வருவது அவளுக்கு தெரிந்தது. எப்படியோ ஒரு 4 அல்லது 5 கார் இருக்கும் என்பது அந்த காரின் லைட் வெளிச்சத்தை வைத்து கணித்தாள். வாகனங்களிடம் சென்று உதவி கேட்கலாம் என்ற எண்ணத்தில் அதை நோக்கி ஓடியவள் அந்த காரில் இருந்து ஒலித்த துப்பாக்கி சத்தத்தில் அரண்டு போய் அப்படியே தரையில் அமர்ந்து விட்டாள். இந்த பக்கம் கார்காரன், அந்த பக்கம் துப்பாக்கி. இதில் யாரிடம் சிக்கி எப்படி என்னுடைய உயிர் போகப் போகிறதோ என்று அவள் பதற, அதற்கு தேவையே இன்றி அந்த பக்கம் அந்த காரிலிருந்து துப்பாக்கியை ஏந்தியபடி இறங்கியவன் விஸ்வாதான். அது நேரம் வரை ஓடி ஓடி களைத்திருந்தவள் விஸ்வாவை பார்த்ததும் முகத்தில் நிம்மதி போக்க இனி ஓட வேண்டிய அவசியமில்லை என்பதை உணர்ந்தவளாய் அப்படியே தரையில் மண்டியிட்டு அமர்ந்து விட்டாள். கைகளில் துப்பாக்கியுடன் வந்த விஸ்வாவும் அவனது ஆட்களும் சரமாரியாக துப்பாக்கியால் சுட அந்த சிவப்பு நிற கார் நொடிக்கூட தாமதிக்காமல் பறந்துவிட தன்னுடைய ஆட்களை அனுப்பி அந்த கார்காரனை பின்தொடரச் செய்தவன் வேகமாக பிரணீதாவின் புறம் வந்தான். அரை மணி நேரமாக மழையில் நனைந்ததாலோ அல்லது பயத்திலோ குளிரில் உடல் விடவிடுக்க நனைந்த கோழி போல இருந்தவளை மரத்த பார்வையுடன் உடன் அழைத்து வந்த டாக்டர்களுடன் ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பியவன் தன்னுடைய காரில் தொடர்ந்து வர ஒரு வார்த்தை கூட அவளை பார்த்து பேச விரும்பாத அவனுடைய முக சுளிப்பு அவளுக்கு கலக்கத்தை கொடுத்தது. ஆம்புலன்ஸில் ஏறியதும் டாக்டர்களும் நர்ஸும் தன்னுடைய பணியை செவ்வனே செய்ய அவளுக்குத்தான் என்னவோ போலிருந்தது. அது எதனால் என்று அவளுக்கு புரியவில்லை. முதலாக அவளுக்கு ஏற்பட்ட இந்த சம்பவமா, அல்லது துப்பாக்கிச் சூட்டை நேரடியாக பார்த்த அதிர்ச்சியா, அல்லது விஸ்வாவின் மௌனமா? இனம் காண முடியவில்லை அவளால். அவர் கோபமாக 2 வார்த்தை திட்டியிருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் இந்த மௌனம், அவர் அவ்வளவு தூரம் சொல்லியும் நான் இப்படி செய்தது தவறுதானே? அவளது செயலுக்கு நியாயம் கற்பிக்க முனைத்தது அவள் மனம். அவள் மருத்துவமனைக்கு வரும் முன்னரே எல்லாம் தயார் நிலையில் இருக்க மருத்துவமனை ஊழியர்கள் பறந்து பறந்து வேலை செய்தனர். பிரணீதாவுக்கு என்னவோ போல இருந்தது. காலில் அடிபட்டு இருப்பது உண்மைதான். ஆனால் அதற்காக இத்தனை ஆர்ப்பாட்டம் தேவைதானா என்று தோன்றத் தொடங்கியது அவளுக்கு. ஆம்புலன்ஸில் வரும்பொழுது டாக்டர் முதலுதவி செய்திருக்க தனி அறையில் வைத்து அவளுக்கு தொடர்ந்து மருத்துவம் பார்க்கப்பட்டது. அவள் சொல்ல சொல்ல கேட்காமல் அவளது உடலை முழு பரிசோதனை செய்ய சொல்லி விஸ்வா உத்தரவிட்டு இருப்பதாக கூறி அவளுக்கு எல்லாவிதமான டெஸ்ட்டுகளும் எடுத்தனர். பிளட் டெஸ்ட், எக்ஸ்ரே, இசிஜி, இன்னும் அவளுக்கு புரியாத என்னென்னவோ டெஸ்ட்டுகள் அவளுக்கு எடுக்கப்பட அவர்களை தடுக்கும் வழி அறியாது விழித்தாள் பிரணீதா. ஒரு வழியாக அவர்கள் ஓய்ந்ததும் அறைக்குள் பதைபதைப்புடன் நுழைந்தார் ராமச்சந்திரன். அவரை பார்த்ததும் அது நேரம் வரை இருந்த நிலை மாறி தட்டு தடுமாறி எழுந்து அவரது தோளில் சாய்ந்து அழத் தொடங்கினாள் பிரணீதா. ராமச்சந்திரன் ஐயாவுக்கும் அதே அளவு பயம் இருந்தாலும் இப்பொழுது தான் அவளை தேற்ற வேண்டும் என்பதை உணர்ந்து மெல்ல அவளின் தலையை வருடி கொடுத்தார். ஒண்ணுமில்ல பிரணீதா, அதுதான் எல்லாம் சரியாயிடுச்சு. இன்னும் என்ன அழுக என்றதும், இல்லை ஐயா, அந்த கார், சிவப்பு கார் என்ன துரத்தி என்று தட்டு தடுமாறி கூறினாள். வேண்டாம் பிரணீதா, விட்டுடு. அதுதான் அந்த தம்பி வந்து உன்னை காப்பாத்திட்டாரே என்று கூற, ஒருவேளை அவர் வராமல் போயிருந்தா என்னோட நிலைமை? அது எப்படி அவர் வராமல் இருப்பார்? உன்னை பாட்டு கிளாஸில் விட்டதுக்கு அப்புறம் நேராக ஆசிரமத்துக்கு தான் வந்தார். உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நீ ஆசிரமத்துக்கு எப்போ வந்த, உன்னோட பழக்க வழக்கம் எல்லாத்தையும் பற்றி பேசணும். அப்போது ஜானகி டீச்சர்கிட்ட இருந்து ஃபோன் வரவும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தார் என்றார். அப்படியா ஐயா? அவளுடைய குரல் உள்ளே போயிருந்தது. தேவையில்லாமல் இவள்தானே அவன் பேச்சை மீறி நடந்து வம்பை வாங்கி கட்டி கொண்டாள். ஆபத்து ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என்று எண்ணித்தானே அவர் என்னை பாதுகாக்க முயற்சித்தார் என்று தன்னுடைய தவறுக்கு உள்ளுக்குள் வருந்தினாள். அவரை நேரில் பார்க்கும் பொழுது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள். அதன் பிறகு விஸ்வாவின் வருகையை வெகுவாக எதிர்பார்த்தாள் பிரணீதா. ஆனால் அன்று முழுக்க அவன் அவளை பார்க்க வரவே இல்லை. அதன் பிறகு அவள் மருத்துவமனையிலேயே தங்க வேண்டியிருந்ததால் ராமச்சந்திரன் ஐயா அவளுக்கு துணையாக இருக்க அப்பொழுது கூட அவன் அவளை பார்க்க வரவில்லை. அது அவளுடைய மனதுக்கு உறுத்தலாகவே இருந்தது. சின்ன காயமாக இருந்தாலும் பிரணீதாவை உடனே அனுப்பாமல் நன்கு குணமான பிறகுதான் அவளை அனுப்ப வேண்டும் என்று விஸ்வா கேட்டுக்கொண்டதால் அவள் தொடர்ந்து 5 நாட்கள் அங்கே தங்க வைக்கப்பட்டு கடைசி நாள் அவள் டிஸ்சார்ஜ் ஆகும் பொழுதுதான் விஸ்வா அங்கே வந்தான். வந்தவனின் பார்வை மறந்தும் அவள் புறம் திரும்பவில்லை. ராமச்சந்திர ஐயாவுடன் பேசியபடி அவன் முன்னால் சென்றுவிட பிரணீதா அவர்கள் பின்னோடு சென்றாள். 5 நாட்களாக அவனை நேரில் பார்க்கும் பொழுது அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவளுக்கு புரிந்து போனது அது அத்தனையும் சுலபமானது இல்லை என்று. அவளுடைய முகம் பார்த்து அவன் பேச மறுக்கும் பொழுதே அவனது ஒதுக்கம் அவளுக்கு புரிந்துவிட எப்படி பேசி சமாளிப்பது என்று யோசித்த வண்ணம் இருந்தாள் பிரணீதா. முகம் எறும்பென இறுகி கிடக்க உணர்ச்சிகள் தொலைந்து பாறை போல இருந்த முகத்தை பார்த்தவளுக்கு பேச்சே சுத்தமாக வரவில்லை என்பதுதான் நிஜம். காரில் ஏறிய பிறகும் அதே மௌனம் தொடர
எதேச்சியாக விழி உயர்த்தி பார்த்தவள் கண்ணாடியில் தெரிந்த அவனது பிம்பத்தில் அரண்டே போனாள். அவனது பேருக்கு ஏற்ப விஸ்வாவாக காட்சியளித்தான். கண்களில் அப்படி ஒரு ரௌத்திரம். இவரிடம் தனியாக சிக்கினால் தொலைந்தோம் என்று அவள் எண்ணிக்கொண்டிருக்க, அவளது முகத்தில் இருந்தே அவளது எண்ணத்தை கணித்தவன் போல கார் ஆசிரமத்தை அடைந்ததும் ராமச்சந்திர ஐயாவின் புறம் திரும்பி பேசினான் விஸ்வா. பிரணீதா கிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்க அனுமதி கொடுத்தா. அதற்கென்ன தம்பி, நீங்க 2 பேரும் பொறுமையா பேசிட்டு வாங்க, நான் உள்ள போறேன் என்று சொல்லிவிட்டு அவர் இறங்கி சென்றுவிட, காரில் இப்பொழுது பிரணீதாவும் விஸ்வாவும் மட்டுமே தனித்து இருந்தனர். இந்த நேரம் எப்படி பேச போறாரோ தெரியலையே. இந்த ஐயா வேற இவர்கிட்ட இப்படி கோத்து விட்டுட்டு போறாரே. பயந்து போய் காரின் மூலையில் ஒடுங்கி போய் அமர்ந்திருந்தாள் பிரணீதா. நரசிம்ம அவதாரம் போல அடக்க முடியாத ஆத்திரத்துடன் அமர்ந்திருந்தவனை எப்படி அணுகுவது என்று அவளுக்கு தெரியவில்லை. பேச வேண்டும் என்று சொல்லிவிட்டு இப்படி அமைதியாக இருந்தால் என்ன செய்ய என்று அவள் யோசித்து கொண்டிருந்தாள். ராமச்சந்திரன் ஐயா வெளியே கிளம்பிய பிறகு கூட அவனை நிமிர்ந்து பார்க்க அவளுக்கு மனமில்லை. பயத்தில் ஒன்றோடு ஒன்று கோர்த்து கிடந்த விரல்களில் பார்வையை செலுத்தி கொண்டிருக்க ஏதோ சத்தம் கேட்டு பார்வையை உயர்த்தியவள் விடவிடத்து போனாள். காரின் முன் சீட்டில் அமர்ந்திருந்த விஸ்வா பின்கதவை திறந்து கொண்டு அவளின் அருகில் வந்து அமர்ந்தான். அருகில் அமர்ந்ததும் என்ன செய்வான், கை நீட்டி அடித்து விடுவானோ என்று அவள் திகிலோடு அமர்ந்திருக்க, அவளின் அருகில் வந்து அமர்ந்தவன் கொஞ்ச நேரம் கண்களை இறுக்க மூடி அப்படியே அமர்ந்திருந்தான். விரைப்புடன் இருந்த அவனது தோள்களும் இறுக மூடிய அவனது விரல்களும் ஆத்திரத்தில் துடித்து கொண்டிருந்த அவனது கன்னத்தசைவுகளையும் பார்த்து அவன் கோபத்தை அடக்குவது அவளுக்கு புரிந்தது. தானாகவே சென்று அவனிடம் பேசினால் அடித்து விடுவானோ என்று அஞ்சியவள் அவனே பேசட்டும் என்று நினைத்தவளாக அப்படியே அமர்ந்திருந்தாள். சில நிமிடங்கள் கழித்து கண்ணை திறந்தவன் ஒரே ஒரு முறை அவளை உஷ்ணமாக பார்த்துவிட்டு வேகமாக மறுபுறம் திரும்பி அமர்ந்து கொண்டான். என்னுடைய முகத்தை பார்க்கக்கூட பிடிக்காத அளவுக்கு வெறுப்பு போல என்று எண்ணியவள் அடுத்து வந்த அவனது கேள்வியில் கொஞ்சம் அதிர்ந்தாள். ஏண்டி இப்படி செஞ்ச என்றான். டீயா என்று முகத்தை சுளித்தாள் அவள். இப்போ அது ரொம்ப முக்கியம், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு என்று அதட்டினான் அவன். கேட்குறல்ல, பதில் சொல்லுடி என்றதும், அப்படி கூப்பிடாதீங்க, எனக்கு பிடிக்கல என்றாள். உன்னோட வசதியை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட முடியாது. எனக்கு எப்படி தோணுதோ அப்படி தான் கூப்பிடுவேன். பேச்சை மாற்றாமல் ஒழுங்காக பதில் சொல்லு. உன்னை நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு தானே சொல்லியிருந்தேன். அப்புறம் எதுக்கு தனியாக கிளம்புன? கண்கள் இரண்டும் ரத்தம் என சிவந்தபடி கேள்வி கேட்டவனை எப்படி எதிர்கொள்வது என்று அவளுக்கு புரியவில்லை. அன்றைக்கு மனதில் நினைத்ததை சொல்லிவிட வேண்டும், இல்லை என்றால் எனக்கு மூச்சு முட்டத் தொடங்கிவிடும் இவரின் அதிகாரத்தில் என்று எண்ணியவள் கண்களை இறுக மூடிக்கொண்டு ஏற்கனவே மனப்பாடம் செய்து வைத்ததை எல்லாம் ஒப்பிப்பதைப் போல கடகடவென்று சொல்லிவிட்டாள். நீங்கள் எல்லாமே உங்களோட விருப்பத்துக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்க. அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ என்னுடைய உணர்வுகளுக்கு அங்கே மதிப்பில்லை. நீங்கள் கேட்கலாம், அனாதை உனக்கு இவ்வளவு ரோஷமானு ஏன் இருக்கக்கூடாதா? என்னுடைய அப்பாவும் அம்மாவும் அந்த விபத்தில் இறந்து போகலைன்னா நானும் இந்த நேரம் மற்ற எல்லோரையும் போல ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ்ந்திருப்பேன் இல்லையா என்றாள். பேசி முடித்துவிட்டு ஓர பார்வையால் அவன் புறம் பார்க்க அவனது இறுகிய தோற்றத்திலிருந்து அவன் என்ன நினைக்கிறான் என்பது அவளுக்கு புரியவில்லை. நான் சொல்ல வேண்டியதை சொல்லி முடித்தாயிற்று என்று எண்ணியவள் காரில் அப்படியே அமர்ந்திருந்தவள் அவனுடைய வருத்தம் நிறைந்த குரலில் வியப்புக்கு ஆளானாள். சாரி பிரணீதா, நான் உன்னை ரொம்பவே படுத்திருக்கேன் இல்லையா? இதுவரைக்கும் நான் அந்த விஷயத்தை யோசிக்கவே இல்லை. உன்னை பத்திரமா பார்த்துக்கணும்னு மட்டும்தான் யோசித்தேன். இனி உன்னோட உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து நான் நடந்துக்கிறேன் என்று அவன் சட்டென்று இறங்கி பேச அவளால் அந்த விஷயத்தை நம்பவே முடியவில்லை. யாருக்கும் அடிப்பணியாதவன் தன்னிடம் மட்டும் இறங்கி வந்து விட்டு கொடுப்பதேன் என்ற கேள்வி அவள் மண்டையை குடைந்தாலும் அதையெல்லாம் யோசிக்க அவள் தயாராகவே இல்லை. பின்னே வேறு என்ன செய்வது? ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் எப்பொழுது மண்டியிடுவான் என்று அவள் யோசிக்க தொடங்கினாள். அவளின் புத்திதான் எதையோ யோசித்து புல் மேய போய்விடுகிறதே, அதனால் எதற்கு வம்பு என்று அவள் யோசிக்காமல் அமைதியாக விட விஸ்வா தொடர்ந்து பேசினான். இனி உன் விருப்பப்படி எல்லாமே நடக்கும். ஆனால் தினமும் உன்னை கூட்டிக் கொண்டு காலேஜில் விடுவதும் பாட்டு கிளாஸ்க்கு அழைத்து போவதும் மறுபடியும் ஆசிரமத்தில் பத்திரமாக சேர்க்கும் வேலையை மட்டும் நான் தான் செய்வேன். அது உன்னுடைய நல்லதுக்கு தான், அதை மட்டும் நீ மறுக்கக்கூடாது என்று கெஞ்ச அவளுள் ஏதோ ஒன்று உருகியது. சரி என்பதாக அவள் தலையசைக்க அந்த ஒற்றை செய்தியில் அவன் முகம் பூரித்து போனது. என் மாணவி நீ, உனக்காக நான் இவ்வளவு தூரம் செய்கிறேனே, அதுக்கு என்ன காரணம் என உனக்கு எதுவும் தோணுதா? யோசிச்சு பாத்தியா? அவள் கண்களை ஊடுருவியபடி அவன் கேட்க அவள் தலை தானாக தாழ்ந்து இல்லை என்பதாக அசைத்தது. இனி தினமும் ராத்திரி சாப்பிட்டு முடித்ததும் குரட்டை விட்டு தூங்காமல் என்ன காரணமாக இருக்கும்னு யோசிச்சு பாரு. இல்லைன்னா என்னோட பாடு திண்டாட்டம்தான் என்று புதிர் போட்டாலும் காரில் இருந்து கீழே இறங்கி அவளை பத்திரமாக உள்ளே அனுப்பி வைத்துவிட்டு காரை எடுத்துக்கொண்டு சென்றுவிட அவன் கார் கண்ணிலிருந்து மறையும் வரை
ஒரு ஓரத்தில் மறைந்து நின்று அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் பிரணீதா. அடுத்த நாள் முதல் எல்லா வேலையும் ஒத்தி வைத்துவிட்டு அவன் காலையும் மாலையும் அவளை பொறுப்பாக அழைத்துச் சென்றான். அவ்வப்பொழுது அவனின் பேச்சுக்கள் புதிராகவே இருக்கும் பிரணீதாவுக்கு. விளக்கம் கேட்டாலும் அவன் வாயை திறக்கவே மாட்டான். விளக்கம் கேட்டு ஓய்ந்து போனவள் அதன் பிறகு அவன் மர்மமாக எதை பேசினாலும் கண்டு கொள்ளாமல் இருக்க பழகி கொண்டாள். காலையில் ஆசிரமத்தில் இருந்து அழைத்துச் செல்பவன் மாலை கல்லூரியில் இருந்து அழைத்து கூட்டிக் கொண்டு நேராக ஏதாவது ஹோட்டலுக்கு கூட்டிச் செல்வான். அவளது வயிறு வாடாமல் பார்த்து பார்த்து ஆரோக்கியமான உணவுகளை வாங்கி கொடுத்தவன் அதன் பிறகு பாட்டு கிளாஸுக்கு கொண்டு போய் விடுவான். வகுப்பு முடிந்ததும் மீண்டும் அவனை ஆசிரமத்தில் விட்டு செல்பவன் கிளம்பும் முன் அவளின் கண் பார்த்து ஒற்றை குட் நைட் சொல்லிவிட்டு சென்று விடுவான். பிரணீதாவுக்குத்தான் அந்த நொடி என்னவோ போல இருக்கும். அவ்வளவு நேரம் கூலி தன்னுடைய குஞ்சை அடைக்காப்பது போல பிரியாமல் இருப்பவன் பிரிந்து செல்லும் நேரம் அவளுக்கு என்னவோ போல இருக்கும். ஆனால் அதற்கு என்ன செய்ய முடியும்? அவன் போய்தானே ஆக வேண்டும். அவனுக்கென்று தனி குடும்பமும் இருக்கிறது இல்லையா? அதில் யாரெல்லாம் இருப்பார்கள்? என்னைப் போல இல்லாமல் நிச்சயம் பெரிய குடும்பமாக இருப்பார். அப்பா, அம்மா, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, சித்தப்பா, சித்தி, தாத்தா, பாட்டி என்று பெரிய படையுடன் இருப்பார். அவருக்கு கல்யாணமாகி இருக்குமா என்று எண்ணியவள் அடுத்த நிமிடம் தலையை உலுக்கி சுய நினைவை அடைந்தாள். இதென்ன வேண்டாத எண்ணம்? அவருக்கு திருமணமாகி இருந்தால் எனக்கென்ன, ஆகாவிட்டால் எனக்கென்ன? வேண்டாம் பிரணீதா, உன்னுடைய புத்தி செல்லும் பாதி சரியில்லை. ஒழுங்காக படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்து என்று தன்னைத்தானே அதட்டியவள் தூங்க சென்றுவிட தூக்கம்தான் வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தது. மாலையில் அவனுடன் காஃபி ஷாப்பில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த தருணங்களை மெல்ல அசை போட்டாள். வசதி படைத்தவர்கள் மட்டுமே உணவு உண்ணக்கூடிய இடம் என்பது பார்த்ததுமே அவளுக்கு புரிந்து போனது. தம்முடைய வாழ்நாளில் முதன்முறையாக இந்த மாதிரி ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறாள் பிரணீதா. எல்லா இடத்தையும் பிரமிப்புடன் திறந்த வாய் மூடாமல் பார்த்து கொண்டே வந்தவளை பார்த்து அவனுக்கு திருப்தியாக இருந்தது. டேபிளில் அமர்ந்து பிறகு அவள் புறமாக மெனு கார்டை நீட்ட அவளோ மறுத்துவிட்டாள். எனக்கு இங்கே இந்த இடமெல்லாம் புதுசு. என்ன கிடைக்கும், எப்படி இருக்கும், அதெல்லாம் தெரியாது. ஒரு காஃபி மட்டும் போதும். பாட்டு கிளாஸ் முடிஞ்சதும் தான் ஆசிரமத்துக்கு போய் நைட்டு சாப்பிடுவேன். அதனால் காஃபி மட்டும் போதும் என்று வேகமாக சொன்னவளை பார்த்து அவனுக்கு சிரிப்பு பீறிட்டு கொண்டு வந்தது. சிரித்தால் அவள் எப்படி எடுத்துக்கொள்வாளோ என்று எண்ணியவன் முயன்று கட்டுப்படுத்தி கொண்டான். விலை அதிகமாக இருக்கும் என்பதால் சாப்பிட தயங்குகிறாள் என்பதும் புரிய இதமாக அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைத்தான். பிரணீதா, இந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்றது தான் எனக்கு சரிப்பட்டு வரும். ஏன்னா எந்த நேரத்தில் எங்கே இருக்கேன்னு சொல்ல முடியாது. ஸோ வழியில் இருக்கிற ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு மறுபடி வேலையை கவனிக்க போய் விடுவேன். அதனால் இந்த மாதிரி இடங்களுக்கு அடிக்கடி வருவேன். நான் நினச்சா ஒரே செக்கில் இந்த ஹோட்டலை விலைக்கு வாங்க முடியும். ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. என்னோட இடம் துறைமுகம்தான். இந்த இடத்துக்கு நான் உனக்காக வரல, எனக்காக வந்திருக்கேன். இந்த மாதிரி இடங்கள் தான் என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு அழகு. செலவழிக்கிற ஒவ்வொரு காசுக்கும் கணக்கு பார்க்கும் நேரத்தில் அதை விட 10 மடங்கு பணத்தை நான் சம்பாதிச்சிடுவேன். அதனால் இதை பற்றி பேசி நேரத்தை வீணாக்காமல் சீக்கிரம் என்ன வேணுமோ சொல்லு. நீ ரொம்ப யோசித்து வேஸ்டாக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு எத்தனை கோடி நஷ்டம் ஆகும் தெரியுமா என்றான் கண்ணில் சிரிப்போடு. அவன் சொல்வது நியாயம்தான் என்றாலும் அவளுக்கு உள்ளுக்குள் ஏதோ ஒன்று உறுத்த மறைக்காமல் அதை கேட்கவும் செய்தாள். அவ்வளவு பிஸியான நீங்கள் ஏன் இப்படி எனக்கு என் கூடவே என்று கேட்க ஆரம்பித்தவள் அவனுடைய கூரிய பார்வையில் அப்படியே பிரச்சனை முடித்துவிட்டு தலையை குனிந்து கொண்டாள். பேச ஆரம்பித்தாலே இப்படி உத்து உத்து பார்த்தா எப்படி பேசுகிறதா? ஏன் உனக்கு டிரைவர் வேலை பார்க்குறேன்னு கேட்க வரியா? அவள் முக பாவனைகளை அளந்து கொண்டு அவன் கேட்க அவள் தலையோ மெனுக்காடுக்குள் புதைந்து போனது. காரணம் இல்லாமல் இல்லை பிரணீதா, ஆனால் அதை இப்போ சொல்ல மாட்டீங்க அப்படித்தானே என்றாள் வெடுக்கென்று. அவளுடைய கோபத்தில் அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. பெண்ணே, முட்டை கண்ணை கொஞ்சம் உருட்டுனா அதற்கு பெயர் கோபமா? பிரணீதா, நான் தான் சொன்னேனே, இன்னும் அதுக்கு நேரம் வரலை. நீ இன்னும் உன்னோட படிப்பை முடிக்கலை. படிப்பை முடித்த பிறகு எல்லாத்தையும் நானே உன்கிட்ட சொல்கிறேன், சரிதானே? அதுவரை நல்ல பிள்ளையா எந்த கேள்வியும் கேட்காம ஒழுங்கா படி. சங்கீதத்தை முறையாக கற்றுக்கொள். சங்கீதத்தை முறையாக கற்றுக்கிட்டு என்ன செய்ய போகிறேனா? தினமும் ஜானகி சரிகம பதனி என்று ஒவ்வொரு ஸ்வரங்களாக விளக்கும் பொழுது அவளின் மண்டையில் ஒன்றுமே ஏறாது. அந்த கோபத்தையும் அவனிடமே காட்டினாள். எவ்வளவோ செய்யலாம். சினிமாவில் பாடலாம், வெளிநாடுகளில் ஷோ பண்ணலாம். இது எல்லாத்தையும் விட அழகாக பாடி புருஷனை சந்தோஷப்படுத்தலாம். அவளின் முகத்தையே கூர்ந்து பார்த்து கொண்டே பேச அவனது கடைசி வரிகளில் அவளையும் அறியாது அவள் கண்கள் சிவந்ததை திருப்தியுடன் பார்த்தான் விஸ்வா. அவன் பேசியதை ஒத்துக்கொள்ள முடியாமல் கண் சிவப்பை மறைத்து கொண்டு வேண்டுமென்றே அவனிடம் வாதாடினாள் பிரணீதா.
அப்படி யாரோ ஒருத்தரோட சந்தோஷத்துக்காக நான் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்? எனக்கு இந்த பாட்டு கிளாஸ் எல்லாம் வேணாமே. வீம்புடன் பேச ஆரம்பித்தவள் கெஞ்சலில் முடிக்க விஸ்வா வாய்விட்டு சிரித்து விட்டான். அவனுடைய சிரிப்பை பார்த்து அவளுக்கு ரோஷம் வர வேகமாக அவனை பார்த்து கண்ணை உருட்ட அவனுக்கு சிரிப்பு மேலும் அதிகமானது. இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க என்றாள் ரோஷத்துடன். நீ என்ன செஞ்சாலும் எப்படி பேசினாலும் நீ பாட்டு கிளாஸுக்கு போய் தான் ஆகணும். எஸ்கேப் ஆக முடியாது, புரிஞ்சுதா என்று அவன் கிண்டல் செய்ய தன்னுடைய திட்டத்தை தெரிந்து கொண்டானோ என்று அவளுக்கு வெட்கமாக போய்விட்டது. தலையை குனிந்து மீண்டும் காஃபியை அருந்த தொடங்கியவளை கண்டு மென்மையான குரலில் அழைத்தான். பிரணீதா, உனக்கு என் மீது கோபம் வந்தால் அதை வெளிப்படுத்த தயங்க வேண்டாம். சண்டை போடணும்னு ஆசை இருந்தால் போட்டுவிடு. இனிமே கோபம் வந்தா என்னோட சண்டை போடணும், புரிஞ்சுதா என்று அவன் கேட்க அவளுக்குள் தான் குழப்பமாக போனது. யாராவது என்கிட்ட சண்டை போடணும்னு சொல்லுவாங்களா? இவர் சொல்கிறாரே, இவருடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாயிருக்கே என்று அவள் யோசிக்க ரொம்ப யோசிச்சு மண்டையை போட்டு குழப்பிக்காத. இப்போ கிளாஸுக்கு நேரமாச்சு, வா கிளம்பலாம் என்று எழுந்து கொள்ள அவளும் பின்னாலேயே செல்லத் தொடங்கினாள் யோசனையுடன். அதன் பிறகு வந்த ஒவ்வொரு வாரமும் அதே போல நடக்க எந்த பிரச்சனையும் இன்றி ஒழுங்காக போய்கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் அந்த சம்பவம் நடந்தது. இக்காதல் கதை தொடரும். இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.